குறள் எண் 26. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர். செயற்கரிய செய்கலாதார். இதுல ஏதாவது ஒரு வார்த்தை புரிஞ்ச வார்த்தை தெரியுதா? சிறியது பெரியதுன்னா சிறியது பெரியதுன்னு பிரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிறியது பெரியதுன்றது புரியுது. காவியனுக்கு ஏதாவது புரியுதா? எதுவும் புரியல. சரி, புதுசா இருக்குல்ல, வார்த்தைகளே புதுசா இருக்கு. இதை அப்படியே ஸ்பிளிட் பண்ணலாம். செயல், இந்த செயற்கரியன் இருக்குல்ல, இத ரெண்டா பிரிக்கிறோம். செயல் பிளஸ் அரிய. செயல்னா என்ன? செயல்னா நம்ம செய்யறது மாஸ்டர், ஏதாவது விஷயங்களை செய்யறது. செய்வார், செய்வார்னா அங்க சேவாங்க மாஸ்டர், செய்து கொண்டு இருப்பது அப்படின்னு சொல்லி பொருள். பெரியர், பெரியர்னா லார்ஜர் மாஸ்டர், இங்கிலீஷ்ல லார்ஜர். லார்ஜர் பெரியவர்கள். பெரியவர்கள். சிறியர், சீரன்னா குட்டி பசங்க, சிறியவர்கள். திருப்பி வந்து செயற்கரிய அப்படின்னு சொல்லி அகைன் வருது. செய்கலாதார், செய்கள் ஆதார். செய்கள் வந்து செய்ய மாட்டாங்க. வெரி குட், சூப்பர், அவ்வளவுதான். இப்ப இது அழகா இப்ப பிரிக்கிறோம் பாருங்க. செயலுக்கு அரிய அப்படின்னா, அரியன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து எளிது அப்படின்னா ஈஸி. அரிய அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். செயற்கு அரிய, அரிய செயல்களை செய்வார்கள் அப்படின்னா நல்ல விஷயங்களை செய்வார்கள். அவங்களுக்கு பேர் என்னதான்? பெரியவர்கள். அப்படி அதுக்கு ஆப்போசிட் செயற்கரிய விஷயங்களை செய்யாதவர்கள் சிறியர். இதுதான் குறளே. இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருச்சா? அப்போ இந்த பூமிக்கு தேவையான விஷயங்களை, ஒரு உயிர்களுக்கு தேவையான விஷயங்களை, ஆக சிறந்த விஷயங்களை செய்பவர்கள் யார்? பெரியவர்கள். இந்த பூமிக்கு உயிர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யாதவர்கள் யார்? சிறியவர்கள். இவ்வளவுதான் குறள். அப்ப ஒரு விஷயத்தை, நல்ல விஷயங்களை செய்யணும், அரிதான விஷயங்களை செய்வார்கள் என்றால் அவர்கள் மகான்கள், பெரியவர்கள் என்று பொருள். ஆகச்சிறந்த விஷயங்களை, ஹெல்ப்களை பண்ணாதவர்கள், உதவாதவர்கள் சிறியவர்கள் என்று பொருள். யார் பெரியவர்கள்? இப்போ நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான விஷயம், நம்மளுக்கு தேவையான விஷயத்த நல்லா புரிஞ்சு எல்லாருக்கும் உதவி செய்யவங்க பெரியவங்க மாஸ்டர், பெரியவர்கள். யார் சிறியவர்கள்? இந்த பூமிக்கும் உயிர்களுக்கும் நல்லா சேவமாக பேரு சிறியவர்கள். இந்த பூமிக்கோ இல்லை இங்க பூமியில் வாழக்கூடிய உயிர்களுக்கோ நல்லது செய்யாதவர்கள், ஆகச்சிறந்த விஷயங்களை வந்து செய்யாதவர்கள் சிறியவர்கள் அப்படின்னு சொல்லி காவியம் சொல்றாங்க. இப்ப ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுச்சா குறள்? இதனால இந்த குறள் மூலமா நீ என்ன கத்துக்கிட்ட? அதாச்சும் பெரியவங்கன்னா நம்மளுக்கும் நல்லது தெரியணும், அடுத்தவங்களுக்கும் நல்லது செய்யறது தெரியணும் மாஸ்டர். அது தெரியாம இந்த உலகத்துக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் யூஸ் இல்லாம பண்றவங்க பேர் தான் மாஸ்டர் சிறியவங்க. சூப்பர். உனக்கு என்ன புரிஞ்சு இந்த குறள்கள் மூலமா? மாஸ்டர் அந்த காலத்துல வந்து முன்னோர்கள் திருக்குறள் அந்த மாதிரி மாஸ்டர் அங்கே வந்து திருக்குறள் எழுப்பாங்க. அது நம்ம படிச்சு வாழ்க்கை முன்னே இல்லை. ஆனால் சின்ன பசங்க வந்து அதை எதுவும் கவனிக்காம இருக்கும். திருக்குறள் போன்ற ஆக சிறந்த நூல்களை கற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் பெரியவர்களாக முன்னேறலாம். அதாவது இந்த மாதிரி நீதி நூல்களை வந்து படிக்காமல் அவங்க போனாங்கன்னா சிறுபிள்ளைத்தனமாக சிறியவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படின்னா. இப்ப பொருள் என்ன சொல்றாங்கன்னா, பெருமை தரும் செயல்களை புரிவோர்கள் பெரியோர் அப்படின்னு சொல்றாங்க. பெருமை தரக்கூடிய விஷயங்களை. இப்ப வந்து நான் வந்து உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், அது பெரிய விஷயமா சின்ன விஷயமா? பெரிய விஷயமா. நீ வந்து ஒரு ஆபத்தில் இருக்க, அப்போ வந்து என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்குற, அப்போ நான் வந்து செய்யலை, இது என்னது? பெருமை தரக்கூடிய செயல்களை புரிவோர்கள் பெரியவர்கள் என்றும், சிறுமையான செயல்களை அன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். ஆக பெருமை மிக்க விஷயங்களை செய்பவர்கள் பெரியவர்கள், சிறுமை மிக்க விஷயங்களை செய்பவர்கள் அவ்வளவுதான். இவ்வளவுதான் குறளே. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர். செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர். செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர். செயற்கரிய செய்கலாதார். பெருமை தரும் செயல்களை புரிவோரை
பெரியவர்கள் என்றும் சிறுமையான செயல்களை அன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் நாம் எளிமையாக வரையறுக்க முடியும். மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.